அழுது அடி அடைந்த அன்பர்கள். நமக்கு அவ்வளோ கமாண்டு. நான் இந்த புழுவா துடிக்கிற இந்த உடம்பை நான் சொல்லிக்கொண்டு இந்த பாரன் அகங்காரம் சரி நமக்குலையே. அப்போ இப்போ இவ்வளோ ஏன் சொல்ல வேண்டியதுன்னா இதயம் சொல்லுதோ எனக்கு இந்த உலகத்தில் முடியுங்க யாரும் கிடையாது. எனக்கு நடந்தது ஒரு தரம் வயிற்று குத்து அப்போ இருந்தது. பெரியம்மா மாதாஜி பக்கத்தில் இருக்கா, மருந்து எல்லாம் இருக்குது, டாக்டராக இருக்குது. ஆனால் வயிற்று குத்த ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி தான் இங்கே யாரும் உனக்கு ஒரு உதவியும் இல்லை. உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத்துறை அமையும் கூற்றாவின் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனி. அந்த அந்த தாய் அம்மானும் அதங்கிறது அம்மானும் எனக்கு அழுவ வர பார்த்தேன். என் அம்மா கூப்பிட்றேன், ஐயா நானும் இன்னும் கூப்பிட்றேனே எப்படி அதை பார்த்தேன். என்ன எண்ணம் பாரு, எந்த கண்டு கூப்பிடுதோ அம்மா கூப்பிட்றேன், நானும் இன்னும் கூப்பிட்றேனே அப்படி சொல்கிறேன். கூப்பிடு வந்தா உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற சாதாரண காரியமோ அந்த ஞானத்தையும் கொடுத்தா இல்லையோ. ஏன் நீ அந்த ஒரிஜினல் அம்மா அப்பா அவர் திருஞான சம்பந்தர் அப்பா இன்னும் இருக்கிறார், அம்மா அங்கே இருக்கா. யாரை கூப்பிட்டா அம்மே அப்பான்னு கூப்பிட்டா அவங்க வந்தாங்களோ இல்லையோ. நம்பு ஸ்ரத்தஸ்வ தாத்த ஸ்ரத்தஸ்வ நம்பு. எஸ் நமக்கு அது இல்லையே, பரவாயில்லை. இப்போ நம்புங்கோ. இப்போ இந்த யுத்தம் நடந்துட்டு திடீர்னு ஒரு இளங்கலை விழுந்தா அரோரா வித்தின் 5 நிமிடத்தில் நான் சாம்பல் பேசுகிறேன். நீ ஒன்று என்னைய போகிறேன் இப்போ பரவாயில்லையா. ஸோ நீங்கள் விளையாடலாமா. ஆனால் இவட சொன்னதான் ஒரு யுத்தம் நடக்குது, எல்லாம் சாந்தி சாந்தி சாந்தி. இவங்கெல்லாம் எல்லாம் இருக்க போகிறீங்களோ இல்லை. 100 வயது முதல் ஒருவரும் இருக்கல, இப்போ இருக்க ஒருவரும் இருக்கல, இன்னும் 100 பேர் ஒருவரும் இருக்க போகிறல. அப்போ இந்த உடம்பு நிச்சயமாக நீ அதை நம்பிக்கொண்டு இருக்கிற நீ இந்த உபாசனையை செய்ய இன்னும் கட்டாயம் உதைக்கும். அதான் உதாரணம், சங்கராச்சாரிய அழகான உதாரணம். ஒருவன் ஆற்றை கடக்கிறதுக்கு பக்கத்தில் முதலை உண்டு போகுது தண்ணிக்குள்ளே, அதில் விலை ஏறி இருந்துட்டான். அங்கே ஆற்றை கடந்து கொண்ட மூளை விழுந்தான். என்ன நடக்கும்? பிரேக்ஃபாஸ்ட் அங்கே நடு ஆற்றுல ஒரு பிரட்டு. அதான் சொல்கிறேன், அதான் உண்ட கதை. இந்த உடம்பு முதலை, நீ அந்த செல்லத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கவா நீ இந்த முதலையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னை ஒரு நாளைக்கு பொலிஷ் பண்ண போகுது அது. அப்போ என்ன இதுண்டா இதெல்லாம் ராஜவேலையா, இது கட்டுக்கதை. சாரி, கட்டுக்கதையோ? ஏன் நீங்கள் முடிச்சுறீங்கோ? ரத்வரன் சாமியை சொல்கிறலாம் கட்டுக்கதை இல்லை. இது ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை, அவ்வளவும் சத்தியம். ஆனால் அவன் தலைக்குள்ளே ஒரு வார்த்தை கூட போகாது. சுகுமார் ஏன் சொன்ன அப்படி? கமா மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். எனக்கு இந்த இதுதான் எனக்கு விளங்குறதே இல்லை, சொல்லி கொண்டு இருக்காய். ஆனால் எங்களுக்கெல்லாம் இல்லை, இந்த மகான்கள் சொன்னாங்க. இந்த பிரம்மா சுவாமி, நான் இவர்கிட்ட ஒரு உபாசனை பற்றி சொன்னேன், சொல்ல போகிறேன் கேளுங்க. இது நான் செய்த ஒரு உபாசனை. அந்த ஆசிரமம் ஒரு மாதாஜி, எல்லாருக்கும் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அகங்காரம். அப்போ நான் இந்த பிரம்மா சுவாமி, நான் ஏதாவது நல்லா தெரியும் தவறு அவங்கள உருவம் பிடிக்கிறதில்ல. நான் உடனே சுவாமிஜி நான் என்ன செய்யணும்? அவன் சொல்கிறார், நீ அம்மா அம்மானு கூப்பிடுவா இல்லையா பராசக்தியை, ஒரு காரியம் பண்ணு. அவள் எப்பெல்லாம் நீ காண்றியோ பராசக்தியாவை பார்த்து அவர் திருவடியில் மனதால் பூ போட்டு கும்பிடு. அவ்வளோ. எனக்கு உங்களுக்கும் எனக்குன்னு சொன்னால் எல்லா இந்த மகான்களுக்கும் அதான் வித்தியாசம். அவங்க இது சத்தியம் சொன்னவர் குருநாதர். அப்படி அண்டையே பார்த்தோன்னே சொல்ல நான் சொன்னேன். ஒரு
ஒரு 10-15-20 நாளுக்கு பிறகு நான் டெல்லிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் அதில் காத்து கொண்டிருக்கேன். இந்த அம்மா தூரத்தில் வாரான். எனக்கு பயம், என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கான். என்ன நடக்க போதும் மே சிட் டவுன் ஒரு பெஞ்ச் அது. ப்ளீஸ். கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் வரும் வரையும் அற்புதமான சத்தங்க 2 பேரும். நான் அடுத்த நாள் போய் சுவாமிகிட்ட சொன்னேன். நான் திரும்பி வந்து, சுவாமி நீங்கள் சொன்னீங்கோ இல்லை அந்த பராசக்தியாக வந்தான் சுவாமி. பார்த்தியா பார்த்தீங்க, ஏன் அதான் உபாசனை. அந்த லேடியை இல்லை நீ பராசக்தியாக பார்த்து இல்லை அவளோட திருவடியில் வலை போட்டு கும்பிட்டு உபாசனை செய்தா அவள் அதுக்குள்ளே இருந்து என்னது அவே வெளிப்பட்டா. அதான் உபாசனை. அப்படி நான் நிறைய செய்யிருக்கேன் 1-2 எஸ். அப்போ நீங்களும் இது ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று செய்யறதான் பெட்டர். ஏன் இப்போ சொன்ன மாதிரி ஜபசைத்த உருவ தியானத்தில் நிறைய தடங்கன்னு சொல்கிற டிஸ்ட்ராக்ஷன், ஃபோக்கஸ் குறைய. ஆனால் இங்கே 100% ஃபோக்கஸ் வேணும். நான் என்ன 100% இல்லாட்டி நடக்காது. ஏன்னா என் பெருமானுக்கு அது ஒரு பல இடங்கள் வருது. நான் அல்லது நான் இல்லை கண்ணன்ட்டு இந்த கோபிமார் கண்ணா அல்லது பக்தி கூடையான்னு கேட்டேன். அது சொன்னாரான் கொடுக்க மாட்டேன். அது என்ன கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டாய்? அது அற்புதம். நான் உனக்கு பக்தி கொடுத்தேன்டா, நீ என்ன தவிர யாரெல்லாம் உனக்கு பற்றி இருக்கிறதோ அவ்வளோ வெட்டி விட்டுருணும். மாசம்லங்க இப்போ நான் வேலைக்கா ஒரு பற்றென்ற பேட்டுக்கு அர்த்தமே எனக்கு தெரியாது. ஏன் பார்க்கும் இடமுங்க அவர் அது வேறு விஷயம். அவர் சொன்ன அப்போ அவங்க விட்டுட்டாங்க. அப்புறம் கொடுத்தாரு விடுங்க உங்களுக்கு அம்மா. ஸோ இந்த பயம் எங்கேயோ ஒரு உயிர் ஆழமயம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படியே நீ பக்தி செய்ய மாட்டேன். ஏன்? ஆனால் எவ்வளோ நாளை தான் கண்டுபிடிக்க போகிறாங்க அவங்க. ரைட்? நான் சொன்ன மாதிரி இல்லை சுனாமி வந்தது இல்லை அன்றைக்கு கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் அவங்க நினைச்சாங்களா நடக்க உண்டு. எத்தனையோ 1000 பேர் இல்லை உடம்பே இது கிடைக்கல. என்ன சொல்கிறாய்? அவங்கள இவங்க நம்பி அவங்க நம்பி என்ன சொல்ல போகிற? நீங்கள் லைட்டாக எடுக்கிறீங்க. இந்த உபாசனைக்கு இதை எடுக்காத, சீரியஸாக எடு. உன்னையோடைய ஒருவரையும் நம்புகிறேன் பெருமானே நீதான். எனக்கு இந்த இடத்துல பாருங்க, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, எல்லாம் நீயே தான். அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஒரு ஊரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையா என் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, முத்தும் நீ, இறைவன் நீ, ஊர்ந்த செல்வம் நீ. ஆனால் இதயத்தில் அழுங்கோ பெருமானே எதுக்கு நடக்கலாம், நான் தயாரில்லை. இன்றைக்கு விட்டு சொல்லி அவங்கள்ட்ட ஆடி முழுக ஒரு சாப்பிட்டு போனால் குமார் சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட 1.5-2 கிலோ இருக்கும் மனுஷன் தங்கம். அந்த தாலி காப்பு உழவும் மூட்டை எங்கே வச்சுருக்கு சவத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்கல்ல. நான் பார்க்க இந்த மோதிரம் வரமாட்டேன்னு வெட்டிவிடன். ஆகவே மேசரன் நம்ம கிளியர். ஸோ நம்ம சொல்கிறது என்னது? உபாசனா. சொல்லுங்க, உபாசனா பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இது பக்கத்தில் இருக்கல, 2 பேர் இல்லை, ஒரு ஆள் தான். அந்த பெருமான் என்ன அவர் மட்டும்தான் இருக்கிறார். விளங்கல பார்த்தீங்களா? அவர் எங்கே வைக்கிறேன்டா இதயத்திலையா? அது 2 கேட்குறா இல்லை. பார்த்தீங்களா என்ன சொல்கிறான்னு? விளங்க நல்ல கேள்வி. எங்கே வைக்கிறப்ப அந்த ஜபசைத்த உருவத்தை அதில் இதயத்தில் வச்சு நான் சொன்னேன். ஆனால் இதில் இல்லை. இதில் இவன் முருகப்பெருமான்டா, முருகப்பெருமான் முழுவதும் நீ இல்லை, அவர் தான் இருக்கிறார். இது அதான் சரியான வித்தியாசம். உபாசனா சிவபெருமான் அவர் தான் இருக்கிறார், மது தான் அட்ரஸ் இல்லை. அவ்வளோ பார்க்குறாங்க. இங்கே நான் இருக்கிறேன், அந்த இதயம் ஒன்று இருக்குது, அதில் ஒரு தாமரம் இல்லை.
என்ன முழுதும். சரிதானே? விளங்க உங்களுக்கு எல்லாம் இந்த உபாசனையில் இல்லை முழுதும் எடு முழு. அந்த மற்ற பக்கம் தத்துவமசி எண்ணக்குள்ளே மதமிதம் அஞ்சு இருக்கா தத்துவமசி அப்படியா இல்லையே முழு. இது மிச்சம் சிரமம். ஆனால் சிரமம் இல்லாட்டி இவ்வளோ ஒரு தொண்டையை கடிச்சு சொல்லணும் நிச்சயமாக. ஆனால் அதால் வர நன்மை செகண்டிலேருந்து எப்போ நீ தொடங்கினேருந்து தொடங்கும். ஏன் முதலாவது நம்மளை படுத்துகிற பாடு இந்த அகங்காரம், அது மெல்ல மெல்ல கரையும். அதில் நான் சொன்னேன் இல்லை, ஓம் நம சிவாய், அது கோடித்தரம் சொன்னாலும் காணாது. நமண்டா வணக்கம், நமஸ்காரம்ன்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நான் மம சிவாய், என் பெருமானே நான் இல்லை ஐயா நீ தான், நான் மம சிவா. அதில் சொல்லுங்க மம நான் மம. இது வியாசர் சொல்கிறார். இவ்வளவுதான். நீ நான் நானண்டி சொல்கிறாய், நான் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். மம நான் இல்லை, நம சிவா பெருமானே நான் இல்லையா நீ தான் ஐயா. அப்போ திரும்பவும் வருவோம், எப்படி நீ இந்த உணர்ச்சி வசத்தோட இதை செய்யலாம்னு சொன்னால் மரணத்தை ஞாபகப்படுத்து. ரிமெம்பர் டெத், ரிமெம்பர் காட் அட் த சேம் டைம். இது சுவாமி விஸ்வானந்தர் வார்த்தை. ஒரு புத்தகம் இருக்குது, அதில் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அதில் என்ன மெடிடேஷன் ஆன் டெத் ஒன்று இருக்குது. இதில் ஒருவன் சாப்பாடில் அமைஞ்சாகிறான். கொஞ்ச காலம் சிங்கப்பூரில் போகும் கூட மிலிட்ரி வந்து முள்ளு போகிறது செத்தான், ஒரு ஆக்சிடென்ட் ஒருவன் செத்தான், எத்தனை இருக்குது. ஆனால் மரணம் முடியும் நிச்சயம். இந்த இடத்துலாம் நம்மளோட மாயன்னு சொல்கிறது. தர்மபுத்திரர்கிட்ட கேட்குறான், இந்த உலகத்து அதிசயம் என்ன? அது சொன்னால் ஒரே ஒரு அதிசயம், எல்லாரும் சேர்த்து இருக்காங்க, இந்த மாப்பிள்ளை நினைக்கிறான், நான் படிஞ்சா ஆமாம், இதுதான் அதிசயம் என்று சொன்னேன். அப்போ ஆனால் உண்மையில் மரணம் இல்லையே. அறிவால் பார்த்தேன்டா அலை சாகுது, இன்னொரு அலை பிறக்குது. ஏன் முடிச்சுறாய்? என்ன சொல்றீங்க? இல்லைம்மா கோனா கேட்கும், அதை சொல்லலை. அலையை நீ தண்ணியாக பார்த்தீங்களா? உண்மையில் அலையே இல்லை. ரெண்டாவது பிறந்தது தண்ணி பார்க்குற, அதுக்கு நிறைய அந்த கண்ணு அலையை தான் பார்க்கும். அறிவால் பார், தண்ணியை தவிர வேறு அங்கே இருக்குது. அப்போ தண்ணி பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அது மாதிரி நீ அதுவாக இருக்கிற அந்த பரம்பொருள் மட்டும்தான். இரவாமல் பிறவாமல் எனையாள் சத்குருவாயி பிறவாயி திறமான பெருவாழ்வை தருவாய் குரமாதை புணர்வோனே குகநேச குமரேசா கரையானை கிளையோனே கதிர்காம பெருமாள். எனக்கு பாடல் தெரியாது, கதிரம் வந்த பாடல், அது கதிரம் வந்த பாடல். இரவாமல் பிறவாமல் எனையாள் சத்குருவா, சற்று முருகன் அவருக்கு. அப்போ இறக்குறாள் பிறக்கிறது, இதான் நம்ம தெரிஞ்சது. ரெண்டும் இல்லை, அப்படியா இருக்கிறது. நீ பார்த்தேன்டா அலையை உதாரணத்தை எடுத்தேன்டா, முருகன் சொல்லுங்க, அது இறக்கவும் இல்லை பிறக்கவும் இல்லை, சிம்பிள். ஆகவே நீயும் அந்த அலையை உதாரணத்தை எடுத்தேன்டா, நீ தண்ணி, அந்த சைத்தன்யமாய உன்ற இஷ்ட தெய்வமே நீயா இருந்தா உனக்கும் முடியுங்க, எனக்கும் சொல்லுங்க, பிறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. நான் என்னையால் சத்குருவாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த உபாசனையில் இல்லை சிவோகம் சொல்லுங்க, முருகோகம், சிவோகம், தாயோகம். எஸ். அப்போ இந்த உபாசனையிற விசேஷம் என்னென்னா, நீ அந்த தொடங்கின அந்த கணம் இருந்தே இல்லை, நீ எனவே ஊன்கட்டு உயிர்கட்டின் உள்ளமும் போய் நான் கெட வேண்டிய அவசியம் முயற்சி ஒன்று தேவையில்லை. தானாக அது ஞானம் இல்லாமல் இருக்குது நம்மளோட. எனக்கு அதுதான் விருப்பம். அது கொஞ்சம் இந்த பாம்பு இல்லை, நீ அந்த நாளில் ஒரு முள்பத்தையெல்லாம் அது முள்பத்தையெல்லாம் போகல, அது இழுத்துரும் நினைக்கிறேன் அந்த தோல் இல்லை.
எழுந்தோடனே இது கிடைக்கும் போயிடும். அதை சிலோனை பார்த்தா அப்படியே இருக்கும், தலையிருந்து வால் வரையும் அப்படியே இருக்கும். அந்த என்னது பாம்புற செத்து அதுக்கு எதுக்கு சொன்னேன். ஸோ ஃபோக்கஸ் திரும்ப வரும். என்ன வேணும் சிவசன்? ஓகே, அதை மறக்காம. இது ஜபசைத்த உருவத்தியானம் இல்லை, அது இருந்ததுன்னா இவ்வளோவையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ திரும்பவும் வருவோம். உபாசனா. முதல்ல நீ சரியான முறையில் இருக்கிற இடம், அந்த ஆசனம், இது பூஜையெல்லாம் பாடு பெருமான இன்வோக்கிங் என்று சொல்கிறது. என்ன நம்மளோட தெய்வத்தை என்ன உருவேத்திரன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆவாகனம் உருவேத்திரன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இல்லை அந்த காவடி எடுக்கிறது இல்லை, ஆன்னு அது சொல்லணும். ஆனால் பாடுவோம் என்ன சரி அது விருப்பம் இல்லை. அதை பாடக்குள்ள உருவேத்திரன்னு சொல்கிறோம். இல்லை அவங்க நோவில் தெரியாது. எங்களோட பாட்டி அம்மம்மா அவங்க சொக்குக்குள்ளே என்ன இந்த இது போட்டு அழகு போட்டு அவள் பின்னால் நானும் ஓடினேன். நான் 5 வயது இருக்கும். அப்படி இப்பவும் இந்த நல்ல ஞாபகம் முருகா முருகா எல்லாம் ஓடிக்கணும். அப்போ என்ன சொல்லுவாருண்டா, இந்த உபாசனை இது பெரிய விஷயம். இதுவரையில் நீங்கள் கேள்விப்படவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனால் இதை கேட்டுட்டீங்க, இப்போ செய்யுங்க. இது நிறைய சந்தேகங்கள் வரும். ஒரு மையம் தானே இருக்கிறார் இல்லை. இப்போ தான் யார் சொன்னேன் ஒன்றுமில்லை. இன்னுமா நீ அதை பார்த்து கொண்டு இருக்கா இல்லையோ? நீயே இல்லையே. ஆமாம், அது சரி, நல்ல கேள்வி. இப்போ இதுதான் பெரிய விஷயம் சொன்னேன். இங்கே உள்ளது முருகன் தான் இருக்க. நீ இப்போ பானுமதி தனியாக இருந்தால் தான் என்ன செய்யணும்? அவருக்கு மந்திரம் எல்லாம் செய்யணும். அவர் தான் இருக்கிறார். பெரிய விஷயம், கஷ்டமாக தான். என்னம்மா? விளங்கல அது பூஜையம்மா. அவங்க கேக்குறாங்க சுவாமிஜி, அந்த தோற்றத்தை அப்படியோ தன்னை அது முதல்ல நான் சொல்லிட்டேனே இல்லை. அந்த தோற்றத்துக்கு அற்புதமாக பாரு, நீ அவ்வளோ அலங்காரம் மாதிரியே செய்ய. நான் இல்லைன்னு சொன்னான். ஏய், அதுதான் தொடக்கத்துலேயே நான் சொன்னேன். நான் இல்லை நல்லா செய், ஆனால் அப்புறம் இல்லை நீ அதிலேயே விஷுவலைஸ் பண்ணு. அதை தான்மா நீ அந்த அவ்வளவு செய்யணும். இப்போ தற்போது சாதாரண காரியம் இல்லையே. தற்போதைய தொடக்கத்தில் நான் இருப்பேன். ஆனால் நான் சொல்கிறது அந்த கடைசி ரிசல்ட்டை சொல்கிறேன். அதெல்லாம் கால வரையில் இருக்கும் இல்லையோ, அதை செய். அதில் கேள்வி வரக்குள்ள கேளு. ஆனால் இதுதான் நம்முடைய இஷ்ட தெய்வம். என்ன தானாகி யான் இல்லை அனன்யா சிந்தி வந்தோம் உன்னையவர். இப்போ இது வருது இந்த ராசலீலையில் கண்ணன் புருவன் கூட எல்லா கோவிமாரையும் கூப்பிட்டார். கூடுபட இடையில் அவருடைய ஓடிட்டார். இந்த இடத்துலாம் வருது அவங்களோட ஒருவர் இந்த பூதனா ஒருவேளை அவளை மேலே இருந்தோண்டு பால் குடிக்கிறோம், அவள் குடிக்கிறோமா, கண்ணன் குடிக்கிறோம். அப்படி கண்ணன் செய்த அத்தனை லீலைகளையும் இவங்க செய்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் கோபிமாரே முடிங்கோ இல்லை, கண்ணன் தான் இருந்தார். இது அழகான உதாரணம் இந்த உபாசனை. அப்போ வந்தார். அதுக்கப்புறம் தான் ராசியில் நடந்து பாருங்க இவ்வளோ தூரம் வாழாமா. நம்ம அப்படி செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதுக்கு தான் இதை சொல்ல லீலா சிந்தனை சொல்லுங்க. இந்த 63,000 சிவபக்தர்களுக்கு 12 பேர், அதில் முருகனுக்கு அருணகிரிநாதர் இவங்களாம் இருக்காங்க. இவங்களை படியுங்கோ, அவங்களோட வாழ்க்கையை பாருங்கோ. இல்லை அவங்க எப்படி செய்தாங்கோ, இல்லை அதெல்லாம் காப்பி பண்ணுங்கோ. இதெல்லாம் இந்த உபாசனை செய்கிறது முதலே உன்னை தயார் செய். திடீர்னு செய்ய முடியாது. ரைட் மதுரையா, உன்னை நீ தயார் செய்ய வேண்டி வரும். நிறைய இதெல்லாம் செய். கேள்வி இப்போ அழகான கேள்வி அது இல்லை. அந்த தாயார் இருக்கும் அப்படியே தகதகன்று இருக்காது இல்லையோ, அதுக்குமே இல்லை. ரைட். நல்ல கேள்வி அது. காட், வேறு யார் கேள்வி இருக்காருங்க? குயிக்காக கேள்வி சார் இல்லையா? இருக்கா கேள்வி?
மைக்கு கிரியா கிரியா கொடு. நம்முடைய இதய கமலத்தில் சுவாமிஜி நம்முடைய இஷ்ட தெய்வத்தை ஈர்த்தி செய்கிறது விவசாய தியானம். எஸ் நம்முடைய இஷ்ட தெய்வத்தில் உருவத்துக்குள்ள நாம அமிழ்ந்து தியானிக்கிறது. கிட்டத்தட்ட எஸ் எஸ் கிட்டத்தட்ட எஸ் அவர் தான் இருக்கிறார். அவர் சொல்ற சரி பாவனை பாவனை செய்து நான் பாவனை செய்கிறவர் முடியுங்க இல்லாமல் போவார். பாவனை யாரில் செய்கிற அவர் மட்டும் தான் இருப்பார். அது பெரிய விஷயம். ரைட். சஞ்சய் தத் நடித்த படம் முடிச்சு காந்தி மாதிரி வரலாறு பாய்க்கு அவர் காந்தி மாதிரி ஜெயிலுக்குள்ள காந்தி என்று சொல்லப்படுறாங்க. அது ஏப்ரஹாம் லிங்கன் கதையும் இருக்கா? இந்தியாவில் எங்களுக்கு போட்டுக்காங்க. அப்படியா? இது நடந்தது பாருங்க எவ்வளவு. ஏப்ரஹாம் லிங்கன் அவர் நூற்றாண்டு விழா அதுக்கு அவர் வாழ்க்கை வரலாறு நடிக்கிறது. ஒரு ஆள் ஒரே மாதிரி ஒரு ஆளை தெரிவு செய்து நடிக்க வச்சாங்க. ஒரு வருஷம் ஒரு கிராமம் எல்லா சிட்டியெல்லாம் போய் அடிச்சுட்டு அப்போ முடிஞ்சுது. யார் சம்பளமெல்லாம் கொடுத்து விட்ட போண்டா அது சொல்கிறார் நானே ஏப்ரஹாம் லிங்கன். யார்? அந்த நடிகர். அதை இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க முடியாது. அது அழகான உதாரணம் இந்த உபாசனைக்கு. அவர் ஏப்ரஹாம் லிங்கன் தான் உபாசனை பண்ணினார். ஏப்ரஹாம் லிங்கம் மாறிட்டார். பிரம்மரை கீட்ட நியாயம் உண்டு பிரதானி உபநிஷத்தில் இருக்கு. நம்மட இந்த சுவரில் பார்த்தீங்கன்னா முல்ல ஒரு வண்டு குளவி கட்டும் ஒரு ஊட்ட வைக்கும். ஒரு புழு அங்கேயே இருந்து கொண்டு அதுக்குள்ளே வச்சு போட்டு மூடி ஒரு இடம் வச்சு அது குத்தும். அது தான் குளவி நம்ம குத்தினால உழவு அந்த பச்சை புழு குத்தினா இந்த மாதிரி இருக்கு. அந்த புழு 24 மணித்தியாலமும் இந்த குளவியே நினைத்திருந்து அந்த குளவியாக மாறும். அப்போ இதனான உதாரணம். இப்போ நீ யாரை நினைக்கிறாய்? உண்ட இஷ்ட தெய்வத்தையே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அதுவாய் இதில் விசேஷம் என்னென்னா இப்போ அலை தண்ணியாக மாறல. உதாரணம் அது தண்ணியாக இருந்து முடியுங்க அது மாதிரி. இதில் விசேஷம் என்னென்னா நீ அதுவாக இருக்கிறாய். அவர் மட்டும்தான் இருக்கிறார். நீ புதுசாக ஒன்றும் ஆக போகிறல. உள்ளதை உள்ளபடி அதே மாதிரி ஆகிறாய். பார்த்தீங்களா? விளங்க உனக்கு புதுசு ஒன்றும் நடக்கல. இந்த அறிவீனம் முடியுங்க திருத்தப்படுகிறது. அவ்வளோதான். அறிவீனம் விளங்குதோ? அப்போ இந்த உபாசனை அவர் சொன்ன மாதிரி அழுங்கும். அழுதால் உன்னை ஏன் அழணும்? இப்போ நம்ம இப்போ உண்மையில் இப்போ நான் அழுகணும்னு சொல்லி கொண்டு இருப்பேன். நான் பார்த்தா என்னையே காணலை. எங்கே ஆள் இல்லை? நீ உண்மையில் விசாரம் பண்ணி பார்த்தேன்டா யானது என்ன செருக்கு போன நீ இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன். என்ன ராஜவலையா? நான் இல்லை, நான் இருக்கிறேன். அதென்னது? அந்த கண்ணாடியில் இருக்கிற நான் இல்லை. அதாவது நான் என்று இந்த ஒரிஜினல் நான் சொல்லுங்க இருக்கிறேன். இது பெரிய விஷயம். தயவுசெய்து நீங்கள் தொடங்குங்க. இன்றைக்கு நல்ல திங்கக்கிழமை என்ன பிரதோஷபுரத்தில் என் பெருமான் இல்லை அவரை பாடிட்டு வந்து இருக்கிறோம். இன்றைக்கு இரவை போய் கொஞ்சம் ஜோசிங்க இல்லை. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அழகான அதில் ஒன்று இருக்கு சொன்ன மாதிரி இல்லை அற்புதமான கோஜியஸ் டெக்கரேட் பண்ணுங்க. அவரை அப்படி பண்ணி இல்லை பார்த்து கொண்டு இருக்கோம். பார்த்து நீ உருவு ஆளு. என் பெருமானி நீ தான் இருக்கிறாய். நான் பிரதிபிம்பம், நீ தான் ஒரிஜினல் இல்லை. நான் ஒரிஜினலு அப்போ நீ இந்த பிரதிபிம்பம் ஒரிஜினலை பார்க்க இப்போ என்ன நான் பூர்ணாணி விளையாடுது அவள் தன்னை பார்த்தாவும் எதை பார்த்தா? பிரதிபிம்பம் தான் பார்த்தா. அதால் ஒன்றும் நடக்க போகிறல. இது ஒரிஜினல் ஒரு மாற்றம் வராது. நீ அதை விட்டு படி தப்பார் உடைய கண்ணாடியில் தூக்கி எறி. அப்போ நீ இருப்பார். கிளியர் இருக்கா? நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகா ஹரி ஓம் தச்சத் சிவார்ப்பணம்.